ஹலோங்க, எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு உண்மை கதையை தாங்க பார்க்க போறோம். கல்கத்தால ஒரு ராஜா இருந்திருக்காருங்க. 1903 இந்த கதை நடக்குது. இந்த ராஜா அரண்மனையில இருக்கிறத விடவும் அந்த புறத்துல தான் அதிகமா இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ராஜாக்கு திருமணமாகி அதுல அவருக்கு ஒரு பயங்கரமான சதி நடந்து ஒரு கடத்துல நோய்வாய்ப்பட்டு இறந்தே போயிடுறாருங்க. இப்ப அந்த ராஜாவோட அரண்மனையே ராணியோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்படி 26 வருஷம் கழிச்சு இறந்து போன அந்த ராஜா அதே அரண்மனைக்கு ஒரு அகோரியா வந்து நிக்கிறாரு. அதை பார்த்தா எல்லாருமே மண்டைய பிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது, அந்த ராஜாவுடைய இறப்புக்கு யாரு காரணம், உண்மையாலேயே அவர் இறந்தாரா, அதுக்கு பின்னணியில என்ன மாதிரியான ட்விஸ்ட் காத்திருக்குன்றத ரொம்ப பரபரப்பாவே ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்து சொல்லிருப்பாங்க. உண்மையாலேயே இந்த கதை நடந்திருக்குங்க. இதுவும் ஒரு பெங்காலி படம் தான். படத்துடைய பேரு ஏக் ஜே சிலோ ராஜா. இந்த வீடியோக்கு நான் ஒரு 500 லைக் டார்கெட்டா வைக்கிறேங்க. அப்படி வந்ததுன்னா இந்த மாதிரி இன்னொரு பெங்காலி படத்தையும் போடுறேன். பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. ஓப்பனிங் சீன்லயே டார்ஜிலிங்ல இருக்கிற ஒரு இடத்துல காமிக்கிறாங்க. ஒரு காலை பொழுதுல இப்ப நான் சொல்லிட்டு இருந்தால அந்த ராஜா, அவரோட பேரு ராஜா மகேந்திர சௌத்ரி. அவர் இறந்து போயிட்டாரு போல இருக்கு. அவரோட பிணத்தையும் சில பேர் தூக்கிட்டு போயிட்டு அவரை அடக்கமும் பண்றாங்க. அவரை எரிக்க செய்யறாங்க. இப்படிதான் இந்த ராஜா இறந்து போனாருன்ற மாதிரி இப்போ கோர்ட்லயும் அந்த அடக்கம் பண்ண ராணியோடைய அண்ணன் வந்து சொல்றாருங்க. அப்படி அந்த ராஜா யாரு, அவருடைய சாவுல எதுக்கு இவ்வளவு மர்மம், அப்படி அந்த உண்மை சம்பவம் என்னன்றதுதான் இப்ப பார்க்க போறோம். கல்கத்தாக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊரையே ஆண்டுகிட்டு இருக்கிற ராஜா தான் ராஜா மகேந்திர குமார் சௌத்ரி. அவருக்குன்னு பெரிய குடும்பமே இருக்குங்க. ஒரு அன்பான தங்கச்சி இருப்பாங்க. இவருக்கு ஒரு அண்ணன் வேற இருப்பாரு. பட் இருந்தும் இவரு தான் ராஜாவா இருப்பாரு. இந்த ராஜாக்கு வெள்ளக்காரனா சுத்தமா பிடிக்காதுங்க. 1903 வெள்ளக்கார எல்லா ராஜாவையும் வரி கட்ட சொன்னாலும் இவர் மட்டும் வரியே கொடுக்காம வீரத்தோட இருப்பாரு. இந்த ராஜாவுடைய முக்கியமான வீக்னஸ் என்ன தெரியுமா, அவருடைய அந்தப்புறத்து பெண்கள் தான். என்னதான் இந்த ராஜா கல்யாணமே பண்ணிக்காம முன்னாடி வாழ்ந்தாலும் இவருக்கு ஒரு 100 மனைவி அப்படின்ற மாதிரி தான் ஊருக்காரங்க சொல்லுவாங்க. ஏன்னா எந்த பெண்ணை பார்த்தாலும் அந்த பெண்ணை எப்படியேனா மயக்கி அப்படியே கொஞ்சம் ஜாலியா இருந்துருவாரு. அடிக்கடி காட்டுக்கு வேட்டைக்கு போவாருங்க. அப்புறம் இந்த ராஜா வீட்டுல வந்து டான்ஸ் ஆடுற பாட்டு பாடுற ஒரு பெண்மணி வருவாங்க. அந்த பெண்மணி கூடயும் இந்த ராஜா காதல் வசப்பட்டு ஒன்னா இருக்கிற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. இது இந்த ராஜாவுடைய தங்கச்சி. காலையில நம்ம ராஜாவை பார்க்கறதுக்கு அவங்க வராங்க. தன்னோட அண்ணன் மேல பயங்கர பாசம் உள்ளவங்க அவங்க. அண்ணன் இப்படி டெய்லி ஒவ்வொரு பொண்ணு கூட இருக்கிறது இந்த தங்கச்சிக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. கூடிய சீக்கிரம் ராஜாக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அரண்மனைக்கு ஒரு புதிய ராணிய வர வைக்கணும். அதுக்கப்புறம் தான் ராஜா இந்த குடியும் கும்மானமும் இல்லாம ஒரு அமைதியான வாழ்க்கைய வாழ்வாருன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இந்த ராஜாக்கு ஒரு அம்மா இருப்பாங்க. அவங்க விதவைங்க. அவங்க ஒரு கடத்துல இந்த ராஜாக்கு திருமணம் பண்றதுக்கும் ஏற்பாடு பண்றாங்க. அப்படி அவங்க தூரத்து சொந்தத்துல ஒரு பொண்ணு இருக்காங்களா. ரொம்ப சின்ன பொண்ணு தான். ஒரு 13-12 வயசு தான் ஆகுது. அந்த பொண்ணை உனக்கு கட்டி வைக்க போறதா ராஜா கிட்டயும் சொல்ல ராஜா மறுத்தாலும் நம்ம அரண்மனைக்குன்னு நம்மளுக்கு வாரிசு வந்தே ஆகணும், அதுக்காகவாச்சு கட்டிக்கோன்ற மாதிரியும் வற்புறுத்தி இப்போ ஒரு கடத்துல இந்த ராஜாக்கும் அந்த 14 வயசு பொண்ணு கூட திருமணம் ஆகுதுங்க. அப்படியே இன்னொரு பக்கம் வெள்ளக்காரங்களை காமிக்கிறாங்க. இந்த வெள்ளக்காரங்க ரொம்ப நாளாவே இந்த ராஜாவோட அரண்மனை மேல ஒரு கண்ணா இருப்பாங்க. அவன் வரியும் கட்ட மாட்டான், அரண்மனையும் கொடுக்க மாட்டான், அவனை எதுனா பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த ராஜாக்கு ஒரு அண்ணன் இருப்பாருன்னு சொல்லுவார்ல, அவரு வேற ஒரு ஊர்ல ஒரு சிற்றரசரா இருப்பாரு. சோ அவரோட அரண்மனைய சூறையாடத்துக்கும் இந்த வெள்ளக்காரங்க முடிவு பண்றாங்க. இங்க ராஜாக்கோ திருமணம்லாம் நடந்து அத ஊரே கோலாகலமா கொண்டாடிக்கிட்டு இருக்குங்க. அப்படி ராஜா இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த ராணி தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். அவங்களுக்கு இந்த ராஜா பண்ற விஷயங்கள், இந்த வாழ்க்கை, இதெல்லாம் பார்த்து பயங்கர பயமா இருக்கு. இப்ப இந்த ராஜா தனக்கு திருமணமானதே மறந்து வழக்கம் போல காலங்காத்தால காட்டுக்கு வேட்டையாட போறாரு. அப்போ ஒரு யானை கிராஸ் ஆகும் போது ஒரு கால்ல கீறிக்குதுங்க. இப்ப கால்லயே ஒரு கட்டை போட்டு தன்னோட வீட்டுக்கு வரும்போது தான் தனக்கு 14 வயசுல ஒரு மனைவி இருக்கிறது இந்த ராஜாக்கு தெரிய வருது. ஐயோ, நான் உன்னை மறந்தே போயிட்டமா, எதுக்குமா அழுதுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட கேட்க அந்த ராணியுமே எனக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு பயமா இருக்கு, என்னோட வீட்டு ஞாபகம் வந்துருச்சுன்ற மாதிரி ராஜா கிட்ட சொல்ல, உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்ல, அவனை வேணா இங்க கூப்பிட்டு வச்சுக்கோ, நீ பாக்கிறதுக்கு சின்ன பொண்ணா கூட இருக்க, நான் எப்படியோ உன் பக்கத்துல கூட நெருங்க மாட்டேன், எதுக்கும் பயப்படாத, அண்ட் எனக்கு நிறைய பெண்களோட தொடர்பு இருக்கு, என்னால அதையும் முறிச்சுக்க முடியாது அப்படின்னு அவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸையும் இந்த ராஜா கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு. அங்கிருந்து தாங்க இந்த ராஜாவுடைய சாம்ராஜ்யத்தோட அழிவும் ஆரம்பிக்குது. எப்போ அந்த ராணியுடைய அண்ணன் இந்த அரண்மனைக்கு வந்தாரோ அப்போத்துல இருந்தே இந்த ராஜா கூடயே ஒட்டி பாருங்க. அப்படி இந்த ராஜா வேட்டைக்கு போறப்போ அவர் பின்னாடி உட்காந்து உங்க அரண்மனையில உங்க கூட இருக்கிற ஆட்கள்லாம் சரியில்லை, அவங்க எல்லாரும் உங்களை ஏமாத்த பாக்குறாங்க, என் தங்கச்சி ரொம்ப பாவம், நீங்க மத்த பெண்கள் கூட இருக்கிற தொடர்பெல்லாம் விட்டுட்டு என் தங்கச்சி கூட குடும்பம் நடத்துங்க, அவளுக்குன்னு அவ பேர்ல சில சொத்துக்கள்லாம் எழுதி வைங்க அப்படின்ற மாதிரி இந்த ராஜாவை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆனாலும் இந்த ராஜாக்கு ராணி மேல ஈர்ப்பு வராதுங்க. அவர் தொடர்ந்து இந்த நடன மங்கைகள், அதுக்கப்புறம் அந்த புறத்துல இருக்கிற பெண்கள்னு சொல்லி அவரோட வாழ்க்கையில அவர் கொஞ்சம் ஜாலியாவே இருந்துகிட்டு இருப்பாரு. இதை எல்லாமே பாக்குற ராணியோட அண்ணனுக்கும் பயங்கர கோவம் வந்து நேரா ராணி கிட்ட வந்து, உன்னோட
கணவர் எங்க போறாரு எங்க வராருன்னு எதுவுமே கேட்க மாட்டியா? உன்னை இதுக்காக தான் பெரிய பெரிய ஸ்கூல்ல எல்லாம் போய் படிக்க வச்சனா? ஒரு ஆண்னா அவனுக்கு கட்டுப்பட்டு தான் நீ வாழணுமா? அவன் உன்னை தவிர 100 பெண்களை பொண்டாட்டியா டெய்லி நினைச்சுக்கிட்டு இருக்கான். உனக்கு அதுக்கு கோவமே வரலையான்ற மாதிரி கேட்க, நீ சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் அந்த ராஜா கூட என்ன கட்டி வச்ச. இந்த ராஜா இப்படிப்பட்டவன் தான் அப்படின்றத வந்த முதல் நாளே என்கிட்ட சொல்லிட்டான். இப்ப கூட அந்த ராஜா என் கூட சேர்ந்தா அது மூலயமா ஒரு வாரிசு வரும், சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு வரும் தான் நீ எவ்வளவு கோவப்படுறன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த ராணியும் சொல்ல. ஆனா அவங்க அண்ணன் ராணி கிட்ட பயங்கரமா கோவப்பட்டுட்டு, எப்படியும் நம்ம இந்த ராஜாவை மயக்கி அவரோட சொத்துக்கள்லாம் அடைய முடியாது, அதுக்கு வேற எதுனா வழியை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரியும் யோசிக்கிறாருங்க. ஆமாங்க, இவரு தன்னோட தங்கச்சியான இந்த ராணிய ராஜாக்கு கட்டி வச்சது எப்படின்னா ராஜாவோட சொத்துக்களை அடையணும் தான். இங்க நம்ம ராஜாவை காமிக்கிறாங்க. அந்த நடனமங்கை ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்களோட வீட்டுல தான் இந்த ராஜா கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் தங்கியிருக்காருங்க. அப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்ததுன்ற மாதிரி அந்த நடனமங்கையும் ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்து இந்த ராஜா கிட்ட கொடுக்க, ராஜா ஊர்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்திருப்பாரு. அப்பதான் ஊர்ல அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தியை கேள்விப்படுறாரு. இந்த லெட்டரை எவ்வளவு லேட்டா தான் கொடுப்பியான்னு சொல்லி அந்த பொண்ணை அடிச்சுட்டு இப்ப ஊருக்கும் வந்து அவங்க அம்மாக்கு இறுதி மரியாதையெல்லாம் செலுத்துறாருங்க. இப்ப ராஜாவோட அரண்மனையில ராஜாக்கு அப்புறம் எல்லா கண்ட்ரோலையும் இந்த ராஜமாதாவான ராஜாவோட அம்மா தான் வச்சிருப்பாங்க. இப்போ அவங்களும் போய் சேர்ந்ததுனால இங்க ராணியோட அண்ணன் கொஞ்சம் கொஞ்சமா சதி பின்னவும் ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் ராஜாவோட வைத்தியரை பாக்குறான். அந்த வைத்தியர் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. என்ன ஏதுன்ற மாதிரி ராணியோட அண்ணனும் கேட்க, ராஜாவோட உடல் நலம் கொஞ்சம் கொஞ்சமா மோசமாகுது, அவருக்கு உடம்புல ஒரு அலர்ஜி மாதிரி வருது, அவர் பயங்கரமா குடிக்கிறதுனாலையும் நிறைய பெண்களோட பழகிறதுனாலையும் இந்த நோயால அவர் தாக்கப்பட்டிருக்காரு. இப்படி இந்த நோய் முத்தி போச்சுன்னா கண்டிப்பா அவரு இந்த மண்ணுல இதுக்கு மேல இருக்க மாட்டாரு, கூடிய சீக்கிரமே போய் சேர்ந்துருவாருன்ற மாதிரி சொல்ல, அதை நினைச்சு பார்க்கும்போது ராணியோடைய அண்ணனுக்கும் ஒரு பிளான் வருதுங்க. யோ வைத்தியரே, இந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணா எவ்வளவு வருஷம் வாழலாம்ன்ற மாதிரி கேட்க, ஒரு 10-15 வருஷம் வாழலாம் அப்படின்ற மாதிரி வைத்தியர் சொல்ல, ட்ரீட்மெண்ட் பண்ணாம விட்டா சில மாசம் தான் வாழ முடியும்ன்ற மாதிரி சொல்ல, யோ இங்க பாரியா, 10-15 வருஷம் வரைக்கும்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது, நான் ஒரு பிளான் சொல்றேன், நம்ம 2 பேருமே செட்டில் ஆக முடியும், அந்த ராஜாக்கு தப்பான ட்ரீட்மெண்ட்டை கொடுப்போம், கொஞ்சம் கொஞ்சமா இந்த நோயை முத்தி போக வைப்போம், ராஜா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த அரண்மனை நமக்கு தான், இதுல ஒரு பார்ட்டே உனக்கு கொடுக்கறன்ற மாதிரியும் இந்த ராணியோட அண்ணன் அந்த வைத்தியருக்கும் ஆசையை மூட்டுறாரு. அப்படி அந்த ராஜாக்கு கொஞ்சம் கொஞ்சமா தப்பான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து இப்ப அந்த ராஜாவோட உடல் முழுக்க பொறியா வந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு கடத்துல இதுக்கு மேல இந்த ராஜாவோட ஊர்ல ராஜா அரண்மனையிலேயே வச்சு நம்ம இது மாதிரி தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னா மக்களுக்கும் அவரோட விசுவாசிகளுக்கும் தெரிஞ்சிடும், பேசாம ராஜாவுடைய கெஸ்ட் ஹவுஸ் டார்ஜிலிங்ல ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவோம், அங்க வச்சு அவருக்கு தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்து கதையை முடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு இப்போ இவங்களும் அங்க இருந்து ராஜாவை டார்ஜிலிங்க்கு கூட்டு போறாங்க. அப்படி ராஜா நாளளவுல அவரோட பலத்தை இழக்கிறாரு, அவரால் நடக்க முடியாம போகுது, கொஞ்ச நாள்ல பேச முடியாம போகுது. யோ என்ன ஊசியா போடுறீங்க, ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் கொடுங்கய்யா, என்ன நம்பி என்னோட ஊரே இருக்கியா, நான் இல்லனா வெள்ளக்காரன் உள்ள வந்துருவாயா அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்றாரு. இப்போ ஒரு நள்ளிரவுல அந்த ராஜா இறந்தும் போறாரு. இப்ப அந்த ராஜாவை எப்படி அடக்கம் பண்றத பத்தி அங்க ராணியும் கதறி எழுக, இங்க ராணியோட அண்ணன் அந்த ராஜாவை எப்படி அடக்கம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவருடைய ஆட்கள் கூட பிளான் போட்டுக்கிட்டும் இருக்காரு. இப்போ அதே வீட்டுக்குள்ள அந்த டார்ஜிலிங்ல இருக்கிற ஒரு ஊர்க்காரரும் அந்த ராஜாவோட விசுவாசிங்க அவரும் நுழையிற மாதிரியும் அவரு சில விஷயத்த தெரிஞ்சுக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில அந்த ராஜாவோட பாடியையும் ஒரு இடத்துல எரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட்டாச்சுன்னா ஒரு 27 வருஷத்துக்கு அப்புறம் இதே கதையை காமிக்கிறாங்க. 1930கள்ல இந்த கதை வருதுங்க. அப்படி ஹைகோர்ட்ல இந்த ராஜா தரப்புல இருந்து ஒரு வக்கீல் வந்து இந்த ராஜா இன்னும் போல, அவர் இன்னமும் உயிரோட தான் இருக்காருன்ற மாதிரியும் அங்க கேஸ் போட்டிருக்காருங்க. அப்ப அந்த இடத்துக்கு விதவை கோலத்துல வந்த ராணியோட அண்ணன் அவங்க கிட்டதான் இப்ப இந்த ராஜாவோட அரண்மனையில இருக்கும். அவங்க எல்லாம் அதிர்ந்து போறாங்க. அப்படிதான் 27 வருஷம் கழிச்சு அந்த கோர்ட்டுக்கு எந்த ராஜாவை இறந்து போய் எந்த ராஜாவை அவங்க எரிச்சாங்களோ அதே ராஜா வயசான கோலத்துல உயிரோட வந்து நிக்கிறாருங்க. ஆனா ராணி தரப்புலயும் அவர் ராஜான்ற மாதிரி ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க வேற யாரையோ கூட்டு வந்துதான் நிப்பாட்டிருக்கீங்கன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இல்ல இவருதான் அந்த ராஜா மகேந்திரகுமார் சௌத்ரி, அப்படி இவருதான் அந்த ராஜான்னு ப்ரூஃப் பண்ணி அந்த அரண்மனையை திரும்பி இந்த ராஜா அவரு கண்ட்ரோல்ல எடுக்கிறதுக்கு தான் இந்த கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. இப்ப அங்க ஜட்ஜுமே உங்களை தான் எரிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்களே, நீங்க எப்படி உயிரோட வந்தீங்கன்ற மாதிரி கேட்க, என்னை எரிக்கவே இல்ல, என்னோட பாடியை எடுத்துட்டு போயிட்டு சுடுகாடுல வச்சிருந்தாங்க, எனக்கு தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்து மரண படுக்கை வரைக்கும் கொண்டு போனாங்க, என்னோட உயிர் பிரியறதுக்கு முன்னாடியே என்னோட உயிர் போயிடுச்சுன்னு சொல்லி கட்டுக்கதைக்கு அடிச்சு என்னை எரிக்க பார்த்தாங்க. நல்ல வேளை என்னை எரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான மழை வந்தது, அதுல இவங்க எல்லாரும் ஒதுங்குற நேரமா பார்த்து அந்த மழை துளி பட்டு நான் முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு இந்த ராஜாவும் அவரோட இறப்புக்கு அப்புறம் அந்த டிராமா
அம்மாக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த ராஜா எழுந்ததுமே தூரத்துல இருக்கிற சில அகோரிலாம் இந்த ராஜாவை பாக்குறாங்க. ஐயோ, ஏதோ ஒரு நபர் உயிருக்கு போராடுறாம்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இந்த ராஜாவை வந்து அவங்க காப்பாத்துறாங்க. அப்படி அந்த அகோரிகளும் அவங்களுடைய இடத்துக்கு கூட்டு போயிட்டு அவங்களோட மூலிகைகள், அவங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியங்கள் எல்லாம் கொடுத்து இந்த ராஜாவோட உயிரையே காப்பாத்துறாங்க. அப்படி ஒரு 4-5 வருஷம் இந்த ராஜா படுக்கையில இருக்காருங்க. அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு வழியா இப்ப ராஜா தெம்பா எழுந்து உக்காடுறாரு. ஆனாலுமே இந்த ராஜாக்கு தான் யாரு, தான் பேரு என்ன முறக்கொண்டு எல்லாத்தையும் மறந்துருக்காரு. இப்ப அந்த அகோரிகள் கூட சேர்ந்து இவரும் ஒரு அகோரியா மாறி காசியில வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க. இங்க ராஜாவுடைய தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்களும் டார்ஜிலிங்ல தன்னோட அண்ணன் இந்த ராஜா இருக்காருல அவரை அடக்கம் பண்றப்போ அவரோட பிணம் காணும் அப்படின்ற மாதிரி அங்க 2-3 பேர் ரூமர்ஸ ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. அதை கேட்டுட்டு அங்க இருக்கிற ஒரு ஜோசியரை புடிச்சு என்னோட அண்ணன் இன்னும் உயிரோட இருக்காருன்ற மாதிரி கேட்க அவருக்கு ஆயுள் ரொம்ப கெட்டி, அவர் இன்னமும் உயிரோட தான் இருக்காருன்ற மாதிரி அந்த ஜோசியர் சொல்ல அதுல இருந்து இன்னொரு பக்கம் ராஜாவோட தங்கச்சியும் அந்த ராஜாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப காலங்கள் ஓடுதுங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த ராஜா அந்த அகோரிகளோட ராஜஸ்தான் பக்கத்துல ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு மயக்கம் போட்டு விழறாரு. அப்பதான் அந்த ராஜாக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது. ஏதோ ஒரு ஊரே என்னை நம்பி இருக்கிற மாதிரியும் பல மக்கள் எனக்காக வேண்டிக்கிற மாதிரியும் என்னை திரும்பி கூப்பிடுற மாதிரியும் எனக்கு காதல கேட்டுக்கிட்டே இருக்குன்ற மாதிரி அந்த ராஜாவும் அங்க இருக்கிற இன்னொரு அகோரி கிட்ட சொல்ல அப்பதான் அந்த அகோரி, நீ சாதாரண ஆள் இல்ல, உன்னோட ஜாதகத்தை பார்க்கும் போதோ நீ ஏதோ பெரிய ராஜான்னு தோணுது, உன்னோட உண்மையான பேரு மகேந்திரகுமார் சௌத்ரி, நீ உன்னோட ஊருக்கு திரும்ப போ, அப்பதான் நீ யாருன்ற உண்மை உனக்கு எல்லாமே தெரியும்ன்ற மாதிரி அந்த மத்த அகோரிகளும் இந்த ராஜாவை இப்ப அவங்க ஊருக்கே திருப்பி அனுப்புறாங்க. இப்ப திரும்பி நிகழ்காலத்துக்கு கதை வருதுங்க. 1930களில் அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கிற மாதிரி காமிக்க அப்ப ராஜாவோட தங்கச்சி ஆஜராகி மேற்கொண்டு இந்த கதையை சொல்றாங்க. நான் என்னோட அண்ணனை தேடி ஒவ்வொரு ஊருக்கா போய்கிட்டு இருந்தேன். அப்பதான் எங்க ஊருக்கு ஒரு அகோரி வந்து ஆலமரத்தை அடியில உக்காந்துட்டு இருக்காருன்ற மாதிரி கேள்விப்பட்டோம். என்ன ஏதுன்னு சொல்லி அங்க பதறி போய் பார்த்தா அந்த அகோரி மூஞ்சில சாம்பலை பூசிக்கிட்டு தாடி முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு ரொம்ப கொடூரமா இருந்தாரு. ஆனா அவரை எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு தோணுச்சு. நான் அங்கேயே அவர் காலில் விழுந்து பாக்குறதுக்கு என் அண்ணன் மாதிரி வேற லைட்டா இருந்தாரா, கொஞ்ச நாள் எங்க வீட்டுக்கு வந்து இருக்கிறபடி அவர்கிட்ட வேண்டி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு மேற்கொண்டு அந்த கதையை சொல்றாங்க. இப்ப அந்த ராஜாவும் என்னதான் தன்னோட அரண்மனை 15 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட பொண்டாட்டி அந்த ராணி கிட்டையும் அவங்க அண்ணன் கிட்டையும் இழந்திருந்தாலும் இப்ப 15 வருஷம் கழிச்சுதான் அந்த ஊருக்கு வந்திருப்பாரு. அவங்க தங்கச்சிக்குன்னு இன்னொரு அரண்மனை இருக்கோங்க. அப்படி அவங்க தங்கச்சியோட பேலஸுக்கு போறாரு. ஒரு அகோரியா தாங்க போறாரு. அப்படி அந்த இடத்தெல்லாம் சுத்தி பாக்குறாரு. முக்கியமா அந்த ஊர் மக்களையும் இந்த ராஜா தான் முன்னாடி ஆட்சி செஞ்சிருப்பாரு. அவங்க எல்லாருமே இது நம்ம ராஜாவை தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இவரு எப்போ இந்த பால்கனியில போய் நின்னாலும் 2 கைய அந்த பால்கனி மேல வச்சுக்கிட்டு மக்களை பார்த்து கையாட்டுவாருங்க. அதே மாதிரி இப்பயும் அவர் கைய அங்க வைக்க இதெல்லாம் பாக்குறதுக்கு நம்ம அண்ணன் மாதிரி தான் இருக்குன்ற மாதிரியும் இந்த தங்கச்சி நினைக்கிறாங்க. இப்ப அந்த ராஜாக்கும் சாப்பிட நிறைய உணவுகளை எடுத்துட்டு வராங்க. அதுல அவர் லஸ்ஸியை மட்டும் எடுத்து சாப்பிடுறாருங்க. அவர் அப்படி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த ராஜாவோட தங்கச்சியும் அங்க பயங்கரமா அழுகுறாங்க. ஏன்னா தன்னோட அண்ணன் எப்ப தன்னோட வீட்டுக்கு வந்தாலும் லஸ்ஸி தான் சாப்பிடுவாரா, இது அகோரி இல்ல என்னோட அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த அகோரியான நம்ம ராஜாவை உட்கார வச்சு அவங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு போட்டோவையும் எடுத்து அந்த ராஜா கிட்ட காமிக்கிறாங்க. ஒரு கடத்துல அந்த ராஜாவோட போட்டோவையும் எடுத்து அவர்கிட்ட காமிச்சு, இவருதான் என்னுடைய அண்ணன், பாக்கிறதுக்கு உங்களை மாதிரியே இருப்பாரு, உண்மைய சொல்லுங்க, நீங்க தானே என்னோட அண்ணன், நீங்க தானே எங்களுடைய ராஜா அப்படின்ற மாதிரி அந்த தங்கச்சி கேட்க அவருக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வர இருந்தும் ஒரு அகோரி லைஃபுக்கு போயிட்டாரு. அவரால் திரும்பி அதுல இருந்து ராஜா லைஃபுக்கு வர முடியல. உடனே அந்த இடத்துல இருந்து அழுதுகிட்டே எழுந்து ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு 15-16 நாளுக்கு இந்த ராஜா எங்க போனாருன்னு யாருக்குமே தெரியலைங்க. அப்பதான் இந்த ராஜா தங்கச்சிக்கு சொந்தமான ஒரு மேன்ஷன்ல தான் அந்த ராஜா ஒளிஞ்சு இருந்திருக்காரு போல. சோ அங்க இருந்து திரும்பி இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்க மாட்டோம்னு சொல்லி ராஜாவோட தங்கச்சியும் திரும்பி அவங்க அரண்மனைக்கே இந்த ராஜாவை கூட்டிட்டு வராங்க. அப்படியே காலங்கள் ஓட சில மாசங்கள் கழிச்சு மெல்ல அந்த அகோரியா இருக்கிற ராஜா கிட்ட, எப்பவுமே உங்க உடம்புல சாம்பல் பூசிக்கிறீங்க, இந்த ஒரு வாட்டி சாம்பல் பூசாம குளிச்சுட்டு வாங்கன்ற மாதிரி கேட்க அப்படி அவரு சாம்பல் பூசாம வராருங்க. அவரை பார்த்த உடனேயே இது நம்ம ராஜாவா தான் இருக்கணும்ன்ற மாதிரியும் அவங்க தங்கச்சி நினைக்க உங்க ஊருக்காரங்க வேற குவிஞ்சிருக்காங்களா, ராஜா ராஜான்ற மாதிரியும் கத்துறாங்க. நீங்க அண்ணன் தான், அண்ணா எப்படின்னா இருக்க, என்ன அடையாளம் தெரியலையானா, ஏன்னா பிரிட்டிஷ்காரனுக்கு உன்னோட மனைவி அந்த ராணி வெல போயிட்டானா, அப்படி அந்த ராணியோட அண்ணன் தான் பிரிட்டிஷுக்கு வரி கொடுத்துட்டு அந்த அரண்மனையே சூறையாடிக்கிட்டு இருக்கானா, மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்கண்ணா, நீங்க திரும்பி ராஜாவானாதான் இங்க எல்லாருக்கும் சந்தோஷம்னா, திரும்பி வாங்கினான்ற மாதிரி கூப்பிட, நான் ராஜா இல்ல, என்ன அப்படி சொல்லாதன்ற மாதிரி இந்த ஹீரோவும் சொல்றாரு. இதுக்கு மேலேயும் நீங்க ராஜா இல்லன்னு சொன்னீங்கன்னா இப்பவே ஒரு கயிறுல நான் தொங்கிடுவேன் அப்படின்ற மாதிரியும் அவங்க தங்கச்சி சொல்ல, அப்பதான் அந்த இடத்துல ஷேவ் பண்ணத்துக்கு ஆள வர சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த ராஜா சொல்றாரு. அப்படி அந்த இடத்துக்கு
இடத்துக்கு முடிவெட்டையும் ஷேவ் பண்ணதுக்கும் ஒரு ஆளை வர வச்சு அங்க மொத்தமா இந்த ராஜாவை அழகுபடுத்துறாங்க. அப்படி 15 வருஷம் கழிச்சு இந்த ராஜா நம்ம பில்லா படத்துல வர மாதிரி ஐ எம் பேக்னு சொல்லி அவருக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வந்து இப்ப அங்க இருக்கிற மக்களை பார்த்து கையசைச்சு நான் திரும்ப வந்துட்டேன்ற மாதிரியும் கத்துறாரு. மக்களும் ராஜா வந்துட்டாருன்னு சொல்லி பயங்கரமா உற்சாகமாகறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அரண்மனை தனக்கு தான் சொந்தம், நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன், ஆனா என்னோட அரண்மனைய அந்த ராணியும் அவரோட அண்ணனும் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு கேஸ் இந்த ராஜா போட்டிருக்காருங்க. இப்ப அந்த ராணி சார்புல ஆஜரான ஒரு லேடி வக்கீலுமே இந்த ராஜாவை கூண்டல நிப்பாட்டி இவரு பயங்கரமா பொய் சொல்றாரு, இவரு உண்மையாலே ராஜாவே இல்ல, இவரு பஞ்சாப்ல மால் சிங்னு ஒருத்தன் இருக்கான், ஊரையே ஏமாத்திக்கிட்டு இருக்கான், அப்படி ராஜா மாதிரி நடிக்க சொல்லி அந்த மால் சிங்கை தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க, இவன் உண்மையான பேரு மால் சிங், உண்மையாலே இவர் ராஜாவா இருந்தாருன்னா எல்பிடபிள்யூனா என்ன ஃபுல் ஃபார்ம் சொல்லு பாப்போம், பேக்கார்ட் சாக்கர் நியர் சைடு இப்படி எதுக்குன்னா உனக்கு அர்த்தம் தெரியுமான்ற மாதிரி கேட்க இதெல்லாம் விளையாட்டுல வர ரூல்ஸ் உடைய பேருங்க, நீ ராஜாவா இருந்தனா இந்த எல்லா விளையாட்டையும் நீ விளையாடி இருக்கணும், அந்த ரூல்ஸை பத்தியும் தெரிஞ்சிருக்கணும், அப்படி உனக்கு எந்த ரூல்ஸை பத்தியும் தெரியலனா நீ எப்படி ராஜாவா இருப்பன்ற மாதிரியும் அந்த ராணி தரப்பு வக்கீல் சொல்றாங்க. உடனே ராஜா தரப்பு வக்கீல் எழுந்து ராஜாவை பாட்டு பாட சொல்றாங்க. ராஜா ரொம்ப சூப்பராவே பாடுவாருங்க. அப்படி சூப்பரா பாட இப்ப இது எந்த நோட்ல வந்தது, என்ன ராகம், என்ன கட்டை, ஏது கட்டைன்ற மாதிரி நிறைய கேள்வி கேட்கிறாரு. அதுக்கும் இந்த ராஜாக்கு பதில் தெரியல. ஆக மொத்தத்துல ரூல்ஸ் இது அதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க எந்த விஷயத்தையும் பண்ணணும்னு இல்ல, எப்படி வேணா அந்த விஷயத்த பண்ணலாம், இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வேற ராஜா இல்லைன்னு சொல்ல முடியாதுன்ற மாதிரியும் அவர் நிரூபிக்கிறாரு. இப்ப அந்த இடத்துல அந்த ராணி இருக்காங்கல்ல அவங்களையும் கூப்பிட்டு உண்மையாலே இவருதான் உங்க கணவரா அப்படின்னு மாதிரியும் கேட்க மோஸ்ட்லி விதவைகள் பொய் சொல்ல மாட்டாங்க. ஆனா அங்க இந்த ராணியும் இவரு என் கணவர் இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம ராஜாவும் பார்த்து மறுக்க அங்க ஊர் மக்கள்லாம் கொதிச்சு எழுறாங்க. இங்க ராணியோட அண்ணனுக்கும் பயங்கர சந்தோஷங்க. இப்ப இதை வச்சுக்கிட்டும் எது தரப்பு லாயர் விதவைகள் பொய் சொல்ல மாட்டாங்க, அதனால எங்க தரப்புலதான் நீதி வழங்கணும்ன்ற மாதிரி கேட்க உடனே ராஜா தரப்பு லாயர் விதவைகள் பொய் சொல்ல மாட்டாங்க, ஆனா இந்த மாதிரி ஃப்ராடுகார பொண்ணு எல்லாம் பயங்கரமா பொய் சொல்லும், இந்த பொண்ணுடைய பணத்தாசையும் இவங்க அண்ணனுடைய பணத்தாசனாலதான் ராஜாக்கு இப்படி ஒரு சதி நடந்திருக்குன்ற மாதிரி அங்கேயே அந்த ராணிய கண்டபடி பேசுறாரு. ஆனா உடனே அந்த லாயரை ராஜா கூப்பிட்டு என்னதான் ஆனாலும் இன்னமும் அந்த பொண்ணு என்னோட மனைவிதான், என்னோட ஊருக்கு அவதான் ராணி, இப்படி தரம் குறைந்த வார்த்தையில அவளை பேசாதீங்க அப்படின்னு அவருடைய கிளாஸ இந்த ராஜா காட்டுறாருங்க. அதனாலதான் அவர் ராஜாவா இருக்காரு போல. இப்ப அந்த ராஜா கூட இருந்த அந்த புறத்து பெண்கள் முக்கியமா அந்த நடன மங்கை எல்லாரும் வந்து இவரு தான் அந்த ராஜான்ற மாதிரியும் கோர்ட்ல சொல்றாங்க. வழக்கமா இந்த கோர்ட்ல கேஸ் போட்டாலே அந்த கேஸ் ரொம்ப நாள் போகல, அப்படி 5-6 வருஷம் இந்த கேஸ் போயிட்டு இருக்குங்க. அப்படி ஜட்ஜுக்குமே அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது. அப்படி ராணியோட அண்ணனையும் கூப்பிட்டு நீங்க உண்மையாலே ராஜாவை எந்த டைம்ல அடக்கம் பண்ணீங்கன்ற மாதிரி கேட்க நைட்டு 7:30 மணிக்கு இறந்தாரு, விடிகால ஒரு 7 மணி 8 மணிக்கு அடக்கம் பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்ல அப்பதான் ராஜா தரப்பு லாயரும் எழுந்து அங்க ஒரு பெரிய விஷயத்த பிரேக் பண்றாருங்க. உங்கள ராஜாவுடைய இந்த அடக்கம் பண்ண விஷயத்துல ஒரு குழப்பம் இருக்கலாம், ராத்திரியில அடக்கம் பண்ண மாதிரி அங்க ராஜா தப்பிச்சு போன மாதிரியும் காமிச்சிருப்பாங்க, பகல்ல இந்த ராஜாவை அடக்கம் பண்ணி எரிச்ச மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி ரெண்டுமே உண்மைதாங்க. இந்த ராஜா ராத்திரி 7:30 மணிக்கு இறந்து போன மாதிரி இவங்க டிராமா பண்ணிருப்பாங்கல்ல, அப்படி ராத்திரியா ஒரு 12 மணி வாக்குல டார்ஜிலிங்ல இருக்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் எரிச்சிடலான்னு சொல்லி இவங்க எல்லாரையும் பாடிய சுமந்தபடி அங்க அந்த ராஜாவை அடக்கம் பண்றதுக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்படி நெருப்பெல்லாம் மூட்டி அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டே இருக்கும் போதோ டார்ஜிலிங்ல பயங்கரமான மழை வந்திருக்கோங்க. அப்ப அங்க இருக்கிற எல்லாரும் அந்த ராணியோடைய அண்ணனையும் சேர்த்துதாங்க எல்லாரும் ஒரு இடத்துல போய் ஒதுங்கிருப்பாங்க. ராஜாவோட பாடிய அங்கேயே வச்சிருப்பாங்க. அப்பதான் ராஜாக்கு மழை துளிகள் பட்டு அவருக்கு நினைவு வந்து அவர் அங்க இருந்து எழுந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அகோரிகள்லாம் அந்த ராஜாவுடைய பாடியையும் அங்க இருந்து தூக்கிட்டு போயிருப்பாங்க. மழை நின்னதுக்கு அப்புறம் ராணியோடைய அண்ணன் அவரோட ஆட்கள்லாம் திரும்ப அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா ராஜாவோட பாடி மிஸ் ஆயிருக்கோங்க. இப்ப அந்த இடத்துல ராணியோட அண்ணனும் அந்த டாக்டரும் சேர்ந்தானே எவ்வளவோ பண்ணிருப்பாங்க. இப்ப ராஜா பாடி எங்க போச்சுன்னு தெரியலையே, ஒருவேளை ராஜா உயிரோட இருப்பாரோ திரும்ப வந்துருவாரோன்ற மாதிரிலாம் பயப்படுறாங்க. அதெல்லாம் இருக்காது, அடிச்ச காத்துல இந்த டார்ஜிலிங் மலையில இருந்து ராஜாவோட பாடி கீழே விழுந்திருக்கலாம், அதான் ஊரையே நம்ப வச்சிட்டோம்ல. சோ தட்டி வீடு உள்ள மார்ச்சுரியில இருந்து எதனா செத்து போன ஒரு பிணத்தை எடுத்துட்டு வா, திரும்பி இந்த ஊருக்காரங்க நம்புறபடி காலையில ராஜாவோட பிணம்னு சொல்லி அந்த பிணத்தை மூடி எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல எரிச்சிருவோம், ஊருக்காரங்க நம்பிடுவாங்கன்னு சொல்லி இப்ப வேற ஒரு பிணத்தை கொண்டு போய் தான் காலை பொழுதுல இவங்க எரிச்சிருப்பாங்க. சோ ஊருக்காரங்களும் அதை பார்த்து ராஜாவோட பாடி எரிஞ்சு போச்சுன்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஆனா அதுல சில பேர் ராஜாவோட பாடி மிஸ் ஆகவும் செஞ்சிருக்கலான்ற மாதிரி இந்த ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணது மூலியமா தான் இந்த ராஜாவோட தங்கச்சிக்கு ராஜா இன்னும் உயிரோட இருக்காரு போல இருக்குன்ற மாதிரி ஒரு ஹோப் வந்து தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ இந்த எல்லா விஷயத்தையும் இந்த ட்விஸ்டையும் அங்க உடைக்கிறாங்க.
அண்ட் இப்ப இறுதி கட்டத்துல இந்த ராஜாவுடைய அங்க அடையாளங்கள்னு சொல்லப்படுற இந்த மச்சம், அவர் கால்ல இந்த யானை தள்ளி வர்றப்போ ஒரு கீறல் வந்ததுல அந்த கீறல் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கோர்ட்ல சப்மிட் பண்ண அதை எல்லாத்தையும் பார்த்த ஜட்ஜுமே கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் இந்த கேஸ் நடந்திருக்கோங்க. அவருக்கு நீதி கிடைக்குது. அவர் தான் உண்மையாலேயே அந்த ராஜா மகேந்திர குமார் சௌத்ரி அப்படின்ற மாதிரியும் கோர்ட்ல ஒத்துக்கிறாங்க. இப்ப மக்கள் எல்லாருமே இதை கொண்டாட செய்யறாங்க. இதுக்கப்புறமாச்சு இந்த ராஜா அரண்மனைக்கு போனாரா அப்படின்ற மாதிரி நீங்க கேக்குறீங்களா? அதாங்க இல்ல. இன்னமும் அவர் ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டிருக்காரு. 1946 வரைக்கும் ஹைகோர்ட்லயே இந்த கேஸ் போட்டு அதுவும் ஒரு 10 வருஷம் நடந்திருக்குங்க. அதுக்கப்புறம் 46ல தான் இந்த கேஸ் ஜெயிச்சு இந்த ராஜா மகேந்திர குமார் சௌத்ரி தான் உண்மையான ராஜா அப்படின்ற மாதிரி ப்ரூஃப் ஆகி அவருக்கு சொந்தமான அரண்மனை அவர்கிட்ட வந்திருக்கும். என்னதான் தனக்கு எதிராவே சதி பண்ணியிருந்தாலும் அந்த ராணிய இந்த ராஜா எதுவுமே பண்ணாம விட்டுருவாருங்க. அப்படி ஒரு வழியா 37 வருஷம் கழிச்சு இந்த ராஜா அவருக்கு சொந்தமான அவரோட ஊர்ல இருக்கிற அந்த அரண்மனைக்கு போகிறாருங்க. போறதுக்கு முன்னாடி தேவி கோயில்ல ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அப்படி அந்த தேவி கோயிலுக்கு போகும்போது அந்த ராஜாக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்து அங்கேயே மடிஞ்சு விழறாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் படுக்கையில இருந்து அவர் கடைசி வரைக்கும் அவரோட அரண்மனைக்கு போக முடியாமையே இந்த மண்ணை விட்டு போற மாதிரி இந்த கதை முடியுங்க. என்னடா இந்த ராஜாக்கு நீதி கிடைச்சி கடைசியில ஒரு அரண்மனைக்கு போற மாதிரி காமிச்சிருந்தா நல்லா இருக்குமேன்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். ஆனா இது ஒரு உண்மை கதைங்க. தோர்கார்ல இவருதான் அந்த உண்மையான ராஜா. இப்படி ஒரு கேஸ் வந்தது ஒட்டுமொத்த உலகத்தையே அந்த காலத்துல நடுங்க வச்சிருக்கு. சோ இந்த உண்மை கதையில கடைசி வரைக்கும் அந்த ராஜா அவரோட அரண்மனைக்கு போகாமையே இறந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. என்னதான் அவரு நெஞ்சு வலி வந்து இறந்திருந்தாலும் அந்த சாவுல கூட மர்மம் இருக்கு. சில பேர் விஷத்தை கலந்து கூட அவரை இப்படி போக வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. பட் அதெல்லாம் இன்னமும் நிரூபிக்கப்படல. இந்த ராஜா சாகுற சமயத்துல ஒரு விஷயத்தை தாங்க நினைச்சிருப்பாரு. அவர் அகோரியா இருக்கும் போதோ நமக்குன்னு சொந்தமான விஷயங்கள் இந்த உலகத்துல எதுவுமே இல்ல, இந்த உலகம் தான் நம்மளுடைய வீடு, காசு பணம் அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடி போறதை விடவும் உன்னை சுத்தி இருக்கவங்கள சந்தோஷமா பாத்துக்கிட்டு அடிமையா நடத்தாம அவங்களுக்காக நீ வாழ்க்கைய வாழ்ந்தாலே போதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்னதான் இந்த ராஜா 37 வருஷம் அரண்மனை இல்லாம இருந்தாலும் அவர் இந்த கேஸ் போட்டு போராடி இருந்தாலும் அவர் பழசெல்லாம் ஞாபகம் வந்து அவரோட தங்கச்சி கூட அவர் ஒன்னா இருந்திருப்பாரு. அப்படி தங்கச்சிய நல்லா பார்த்திருப்பாரு. அந்த சந்தோஷத்தோட அவர் இந்த மண்ணை விட்டு போயிருக்காருங்க. சோ இந்த கதை எப்படி இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு என் ஃபிலிம் பையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.